பச்சை பசேன்னு இருந்தது ஃபுல்லாக இப்போ வரன்னு இருக்குது. ஆக்சுவலி சம்மர்னால தான், ஆக்சுவலி எங்கள் எதுவும் வைக்கல அதனால. ஸோ பாருங்கள், கொல்லங்கோடு எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க, எப்போவுமே அப்படி இருக்கும்ட்டு. பட் எப்போவுமே அப்படி இருக்காது, சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். another side of கொல்லங்கோ. காய்ஸ் இந்த வியூ பாருங்க, அடா 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 அடா. ஹலோ, ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் யூடியூப்பில். ஆக்சுவலி காங்கேயம்லேருந்து உங்கள்கிட்ட டீ சாப்பிடக்காக தான் வந்தேன். காய்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ரியலான உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்கும். நான் பண்ணுற இந்த vlog வந்து நீங்கள் ரியலாக இந்த இடத்துல நடந்து போனால் உங்கள் மைண்ட் எப்படி, உங்கள் கண் எப்படி பார்க்குமோ அப்படி தான் இருக்கும் என்னோட வியூ. காய்ஸ் இப்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் இன் கேரளா போயிட்டுருக்கோம். என்னென்னா கொல்லங்கோட். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான மாஸ்க் இருக்குது. இங்கே சித்தூர் தாண்டி ஒரு ஏரியாவில் பக்கத்தில் பாருங்கள் ஒரு சூப்பரான குளம். ஸோ வாங்க, சம்மர் டைமில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஷாப், சிலஞ்சர் டீ ஸ்டாப் சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலி இது ரெகுலரான ஷாப் தான் இங்கே. பட் நீங்கள் டூரிஸ்டோட அட்ராக்ஷன்ஸ், இந்த ரீசெண்டாக ஆனந்த் மகேந்திரா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாராம். இது என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க, இங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொல்லங்கோட மென்ஷன் பண்ணியிருந்தாரா. ஸோ அதுலேருந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லோரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எல்லோரும் மழை காலத்தில் வந்தாங்க. அங்கே அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இடம், அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருப்பாங்க. கொல்லங்கோடு ஆக்சுவலி இந்தியாவில் வந்து டாப் 10 மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆன வில்லேஜில் ஒரு பிளேஸ் தான் கொல்லங்கோடு. சார் டீ இருக்கா? சாய் அப்புறம் வேறு பருப்பு வடை. ஓகே, ஒரு சாய் ஒரு வடை, பருப்பு வடை. ஸோ ஹலோ, ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் யூடியூப்பில். ஆக்சுவலி காங்கேயம்லேருந்து உங்கள்கிட்ட டீ சாப்பிடக்காக தான் வந்தேன். ஸோ கம்யூனிஸ்ட், எல்லா பக்கமும் கம்யூனிஸ்ட் தான். வர வழியில் ஃபுல்லாக பார்த்தேன், எலெக்ஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, எலெக்ஷன் கேம்பெயின். பட் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் குடித்தாங்க. ஸோ இதுதான் ஷாப். ஆக்சுவலி யூஸ்வலான டீ கடை தான். உள்ள ஆக்சுவலி ப்ரிப்பரேஷன் இங்கே இவங்க பண்ணுறது. ஸோ அப்படியே உள்ள இவங்களோட வீடு, ரஸ்டிக்கான கேரளா ஹவுஸ். இந்த வடை வந்துருச்சு. டீ சாய் மறந்துட்டீங்க. எனக்கு ரெண்டும் வேணும். டீ இப்படி குடிச்சிட்டு இப்படி சாப்பிட்ணும். ஸோ ஆக்சுவலி அது என்னோடய டேஸ்ட்டு. நான் யூஸ்வலி நம்ம ஊரில் நிறைய பார்க்க ஃபஸ்ட்டு டீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வடை வச்சுருவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டீ வரும், பப்ஸ் ஏதாவது சம்திங். பட் எனக்கு வந்து டீ வேணும், வடையும் வேணும். இது ஒரு வடை சாப்பிட்டு பாதி சூ போடும்போது டீ குடிச்சு அப்படியே இருக்கணும். டீ ஓகே. ஸோ ஆக்சுவலி டைம் வந்து 1:30 மணி. ஆனால் நான் சாப்பிட்றது போய் டீ கச்சோடு அப்படி போயிட்டு ஓரளவுக்கு போகுது. நிறையா பால் ஊற்றிருக்காங்க. நமக்கு நான் ஸ்பெஷலாக தெரியல. நல்ல டீ ஆட்டா, சூப்பர். இங்கே கம்யூனிஸ்டா, காங்கிரஸா, பிஜேபியா? மூணு இருக்கு. பிஜேபிக்கு கம்மி, ரொம்ப இப்போதான். யாருக்கு ஜெயிப்பாங்க? கம்யூனிஸ்ட்ல யாரு? கம்யூனிஸ்ட்ல முதல்ல ஒரு மந்திரி அமைச்சராக நிற்குது, ராதாகிருஷ்ணன். இந்த மண்டலம் வந்து இந்த கீழ் ஜாதி பட்டியல் வர்க்கம். அப்போ கம்யூனிஸ்டுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும்ல? நிறைய சப்போர்ட் காணுது. கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல இன்ட்ரெஸ்ட் எலெக்ஷன்னா? அது சூடல்ல, இந்த சூடு இன்ட்ரெஸ்ட் பார்த்தா எல்லாம் படுக்க வேண்டியது. சூடு தாங்க முடியாது, சூடல்ல. சரி ஓகே, சரி பார்க்க. சரி பரவாயில்ல. காய்ஸ் இந்த வியூ பாருங்க, அடா 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 அடா. பின்னாடி ஃபுல்லாக மாங்காய் மரம், முன்னாடி ஃபுல்லாக வயல்வெளி, அதுக்கு மேலே பார்த்தா நெல்லியாம்பதி ஹில்ஸு, நீர்வீழ்ச்சி. பட் எல்லாமே ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் தான். இன்னும் அடுத்த சீசன் இதுதான், மான்சூன் சீசனில். இது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. மான்சூன் சீசனில் இங்கே வந்து பார்த்துருக்கணும் ஒரு அழகு.
ஸோ சம்மர் டைம்னால ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க முன்னாடியே, அந்த நீர்வீழ்ச்சி இந்த வெள்ளச்சாட்டை அந்த மலையாளத்தை சொல்லுவாங்கல்ல, அந்த வீடியோவில் தான் பார்த்தேன். வெள்ளச்சாட்டம் அங்கங்கே அதோட அச்சு நல்லா தெரியுது. உங்களுக்கு கோபுரோவில் தெரியாது, அச்சு நல்லா தெரியுதுங்க. இந்த தண்ணி வந்து விழுந்தது எல்லாமே. ஸோ வாங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். செகண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு பழைய காலத்து ஏரியா. ஸோ காய்ஸ் இந்த இடத்துல தான் இந்த ஏரியாவில் இருக்க நெல்லெல்லாம் இருக்குல்ல, இந்த நெல் இந்த வீட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாமா. இங்கே என்ன கடைன்னு தெரில, ஒரு மாதிரி மலையாளத்தில் போட்டிருக்கு. சாப்பாடு கடை தான், ஹோட்டலு இல்லையாட்டிருக்கு. இப்போது இருந்தால் கூட தான் சாப்பிட்லாம், எதுவும் இல்லை. ஸோ நோபடி யாரும் இல்லை. ஸோ காய்ஸ் இதுதான் அந்த இடம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் இந்த ஒரு 14 ஏக்கர் இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற நெல்லை வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவாங்களாமா. ரொம்ப பழைய வீடு இது, பழைய குடோன். ஸோ நல்லாயிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக. பாருங்கள், அமைதியாக லிசன் பண்ணுங்க. இது ஹோட்டல் இல்லையாங்க? ஓகே. ஸோ உங்கள் ஹோட்டல் இல்லையா? இப்போது இங்கே யாரும் இல்லை. இப்போது ஃபுல்லாக பாருங்கள் இவங்களோட வியூ. இவங்க காலைல எந்திரிக்கும் போது இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் நினச்சி பாருங்கள் கைஸ். இந்த ஏரியாவில் இருக்கவங்க காலைல தூங்கி எந்திரிச்சு டயர்டாக அப்படி எந்திரிச்சு மேலே பார்க்கும்போது எப்படி ஒரு வியூ இருந்தால் அவங்க வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலைல பார்த்தனையும் காலையில் ஆக்சுவலி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்கும் போது டக்குன்னு ஒரு சன்லைட்டை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வரும், ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணாட்டி. காலைல எந்திரிச்சோன்னையும் எவ்வளோ தூக்கம் இதாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு முழிப்பை கொடுத்துரும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்போ இங்கே நினச்சி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இழந்த பழம் மரம் இங்கே இருக்குது. சின்ன வயசுலலாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேன். நான் சின்ன வயசில் எடுத்து சாப்பிடுவேன். தெரியுதா? சின்னது சின்ன வயசில் ஊஞ்சலில் கட்டி இதில் விளையாடுவோம். ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்கும், அது சின்னதாக ஒரு ஊஞ்சல் கட்டிலாம் விளையாடி இருக்கும். மலரும் நினைவுகள். இந்த ஸ்மெல் பண்ணோன்னு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த எமோஷ்னலி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்ல. ஸ்மெல்லிங் மட்டும் தான் கேஷ் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. என்ன ஃபோட்டோ என்ன இது பார்த்தாலும் சில ஸ்மெல் வந்து நம்ம எமோஷ்னலாக அசோசியேட் ஆகிருப்போம் அந்த ஸ்மெல்லுக்கு. இன்ஸ்டண்ட்டாக மோந்து பார்த்த செகண்ட் நம்மளை அங்கே தூக்கிட்டு போகுது. சரி, என்னோட சைல்ட்ஹுட். எவ்வளோ? 1 கிலோ 100. எத்தனை பீஸ் வரும்? எவ்வளோ பீஸ் வரும்? 4. ஆக்சுவலி இங்கே மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க, நேச்சுரலானது. ஸோ எவ்வளோன்னு கேட்கலான்னு வந்தேன். ஓகே. ஓ ஸ்கூலா இல்லை காலேஜா? இல்லை ஸ்கூல். ஓகே. எத்தனை ஸ்டாண்டர்டு? 8. சரி. ஸோ இது நல்ல டீலா பேட் டீலாலாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ ஒரு 4 பீஸ், 4 இல்லை ஒரு 5 பீஸ் இருந்தது. 1 கிலோவுக்கு மேலே வரும். 100 ருபீஸ் கொடுத்து வந்திருக்கேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ப்ராப்ளி. ஸோ கைஸ் இப்படி தான் இங்கே ஃபுல்லாக பண்ணேன். மாம்பழம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நட்டு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் இங்கேயே பழம் வந்துட மாட்டேருக்கு ஃபஸ்ட். ஸோ ஹைப்ரிட் தான், காலத்துக்கு அந்த மாதிரி போகிறது தான். மக்களோட தேவை ஜாஸ்தியாகுது வேகமாக. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக பழம் வர்ற மாதிரி ப்ரீடை தயார் பண்ணுறாங்க. காய்ஸ் இப்போ நம்ம சீத்தார்குண்ட் வாட்டர் ஃபால்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு பாருங்கள், இது ஏதோ பாகிஸ்தான் மாதிரி இருக்குது. இந்த ஆப்கான் மலத்தோடு இருக்கும்ல அந்த மாதிரி நேரில் பார்க்குறக்கு. பச்சை பசேன்னு இருந்தது ஃபுல்லாக இப்போ வரன்னு இருக்குது. ஆக்சுவலி சம்மர்னால தான், ஆக்சுவலி எங்கள் எதுவும் வைக்கல அதனால். ஸோ பாருங்கள், சோளா. ஓகே. குட்.
இந்த சோடா கேஸ் தெரிக்கும் போது குடிக்கிறது நல்லாயிருக்கு. டக்குன்னு எனர்ஜி மூஞ்சியில் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் ஜூஸ் சர்பத் ஒன்று கேட்குறேன், எனக்கும் குடிக்கணும்னு இருக்கு இப்போ அப்படின்ட்டு அவருக்கு ஒன்று போட்டுக்கிட்டாரு. காய்ஸ் இந்த இடம் பாருங்கள், கண்டிப்பாக இந்த செப்டம்பர் டைம்லாம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஃபுல்லாக வயல் தான், இல்லை அறுவடை பண்ணிட்டாங்க இல்லை, இல்லாட்டி அட்டகாசமாக இருந்திருக்கும் இந்த ஏரியா. ஸோ கொல்லங்கோடு எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க, எப்போவுமே அப்படி இருக்கும்ட்டு. பட் எப்போவுமே அப்படி இருக்காது, சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். அனதர் சைட் ஆஃப் கொல்லங்கோட், அனதர் லுக் ஆஃப் கொல்லங்கோட் அப்படி தான் சொன்னது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, ரொம்பவே பிடிச்சது. இதுதான் ஜாஸ்தி. இங்கே ஒரு சின்ன பாலம். ஆக்சுவலி கேரளாவில் எனக்கு பாலம் வந்து இந்த மாதிரி ஏதோ சின்னதாக அந்த பழைய காலத்து பாலம் அந்த கல்லில் கட்டினது பார்க்கும்போதே எனக்கு ஞாபகம் இந்த பிரேம மூவி தான். துரத்துவாங்கல்ல அவங்க அப்பா வந்துட்டு ஒர்றான்ட்டு யார்றான்ட்டு. ஸோ அந்த ஃபீல் தான் எனக்கு எப்போவுமே இந்த பாலத்தை பார்த்தாவே கேரளாவில். காய்ஸ் இங்கே பிளாட் ஃபார் அ சேல், இன்ட்ரெஸ்டட்னா கால் பண்ணுங்கள். அட்மாஸ்பியர் பார்த்துக்குங்க, சுற்றி ஹில் ஸ்டேஷன், சுற்றி மாமரம், அழகான ஊர், ரொம்ப அமைதியான ஊர். உள்ளே ஃபுல்லாக மாங்காய் பார் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். காய்ஸ் இங்கே ஒரு ஹோம் ஸ்டே கூட இருக்குது, நேம் தெரில, ஏசி ஹோம் ஸ்டே. ஸோ ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ அதோட வியூ